மதுரையில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள் என்ன? மதுரையில் வருகிற 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கூட்டணி கட்சியில் உள்ள அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக வடக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவை சேர்ந்த மூத்த உறுப்பினரான கட்சி ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தற்போது அந்த இடத்தை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த அம்மா திடலில் சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூடும் அளவுக்கு இருக்குமா, மேடை அமைக்கக்கூடிய இடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள், அதாவது கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் குறித்தும் பல்வேறு விதமாக இந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் தற்போது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு கட்சிகளும் களமிறங்கி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில கூட்டணி அமைத்து திமுகவானது தனது தேர்தல் பணிகளை துவங்கியுள்ள நிலையில கூட்டணி பலத்தால் திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று வரக்கூடிய இந்த நிலையில் தான் பாஜக அதிமுக கூட்டணியில் தற்போது பாமக அன்புமணி தரப்பினர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.